வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் ஏப்ரல் 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க கார்த்திகிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ தேவையில்லாம இந்த மாதிரியெல்லாம் சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. கார்த்திக் கேட்குறாரு, இப்போ நான் என்ன பண்ணேன்? ரேவதி கேட்குறாங்க, இல்லை இந்த மாதிரி என் பர்ஸை காணும் அப்படின்னதோட தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுக்குற பாத்தியா, நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, அம்மா தாயே, நான் அப்படியெல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லை. இந்த பர்ஸை காணும் அப்படின்னு சொன்னதோட ஒரு ஃப்ரெண்டா தேடி கண்டுபிடிச்சி தான் கொண்டாந்து கொடுத்தேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போ ரேவதி கேட்குறாங்க, அது எப்படி மறக்க முடியும்? ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டியே. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்படி நினைக்கிறியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை என் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு ஃப்ரெண்டோட பர்ஸ் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக போலீஸ்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன். இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ இந்த மாதிரி பர்ஸை கொண்டாந்து கொடுத்ததுனால எனக்கு உன் மேலே சாஃப்ட் கார்னர் வரும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்காத. நீ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டோட வேலைக்காரன் தான், செய்ய வேண்டிய வேலையை தான் நீ செய்கிற. கார்த்தி சொல்கிறாரு, சரிப்பா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, சரி அந்த பர்ஸை வச்சுட்டு போ. கார்த்தி அந்த பர்ஸை வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, இந்த பர்ஸை கொண்டாந்து கொடுத்துட்டா நான் அப்படியே அவனை மன்னிச்சு ஏற்றுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் போல. எத்தனை நாள் ஆனாலும் சரி, இவனை நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி கோவத்தில் இருக்காங்க. அப்புறம் கார்த்தி வெளியில் போயிட்டு ரேவதிக்கு எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கார்த்தி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அந்த கார்ப்பரேட் கம்பெனி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட, சார் இது மாதிரி இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த பார்ட்டிக்கு இங்கே வந்திருக்கிற எல்லா கப்பிள்ஸையும் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஸோ நீங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணுங்கள் சார். இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் தான் சார் உணவு கொடுக்க போகிறோம். இது கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, சரிங்க சார், நாங்கள் கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி இந்த கார்டை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிறாங்க. மேனேஜர் அந்த கார்டை வாங்கிட்டு நேராக நம்ம ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக நம்ம ரேவதி ரூம் கதவை தட்ட ரேவதி யாருன்னு பார்த்துட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மேடம் இது மாதிரி இன்னைக்கு நைட்டு சின்னதாக ஒரு பார்ட்டி நடக்குது, ஸோ ஃபுட் அண்ட் எல்லாமே வந்து நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, சரி ஓகே, வந்ததுலேருந்து எனக்கும் போர் அடிக்குது, இது ஒரு பார்ட்டியாக இருக்கட்டுமே, சரி நான் வரேன். அவங்க சொல்கிறாங்க, மேடம் முக்கியமாக கப்பிள்ஸாக தான் மேடம் வரும், நீங்கள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்துடுங்க. ரேவதி சொல்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, நம்மளுக்கும் ரொம்ப போர் அடிக்குது, சும்மா போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போதான் கார்த்தி ரூம்குள்ளே வராரு. வந்ததோட ரேவதி கார்த்திகிட்ட, இங்கே பாரு, இன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, வந்துரு. கார்த்தி கேட்குறாரு, எங்கன்னு சொல்லுங்க. ரேவதி சொல்கிறாங்க, ஓ சாருக்கு எங்கே போகிறோன்னு சொன்னாதான் வருவீங்களோ? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எங்கே போகிறேன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் வரலாம். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதோட ரேவதியும், இங்கே பாரு, நான் உன்னை கூப்பிட்றதுனால நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காத. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ மேடம், அப்படிலாம் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை மேடம். இது கேட்டதும் கார்த்தியும் ரேவதி சொன்னதை கேட்டுட்டு, சரி ஓகே நான் அந்த பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்புறமா மாயாவுக்கும் இன்வைட் கார்டு போடுது. மாயா அந்த இன்வைட் கார்டை பார்த்துட்டு, இங்க பாருங்க, கப்பிள்ஸா வரணும்னு போட்டிருக்கு. அவர் சொல்றாரு, ஆமா மேடம், நான் சுத்தமா மறந்துட்டேன், பக்கத்துல உள்ள எல்லா கப்பிள்ஸுக்கும் கொடுத்துட்டேன், நீங்க சிங்கிளா வந்திருக்கீங்க, ஆனா பாவம் மேடம் நீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, யோ இத பத்தி நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா, போயா அப்படின்னு சொன்னதோட அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதோட மாயா நினைக்கிறாங்க, கப்பிள்ஸ் எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த டிரைவர் பையிலும் ரேவதியும் கண்டிப்பா போவாங்க. அவங்க போறப்ப கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வர மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. அப்புறமா பார்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது.
அப்ப ரேவதி நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாருப்பா டிரைவர், போகலாமா? கார்த்தி சொல்றாரு போகலாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அங்க பார்ட்டி நடக்க போகுது, இந்த மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு வராத. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், நான் எப்படி இருந்தனோ அப்படிதான் இருப்பேன், நான் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆக மாட்டேன். ரேவதி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி. அங்க 4 பேர் ஏதாவது என்னை கேவலமா கேக்குறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரெஸ்பெக்ட் போட்டிருக்க ஆடையில கிடையாது, இங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு போறாரு. நம்ம ரேவதி வந்து நேரா கார்ப்பரேட் கம்பெனிஸோட அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போனதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? ரேவதி சொல்றாங்க, இங்கதான் பார்ட்டி நடக்க போகுது. கார்த்தி சொல்றாரு, நான் இங்க வரல, நீங்க போங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் வரலன்னு சொன்ன, நான் நேரா அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். கார்த்தி சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கார்த்தி எதுக்காக பயப்படுறாருன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தர் கார்த்திய பார்த்து அடையாளம் கண்டுட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனாலதான் கார்த்தி பயப்படுறாரு. அப்ப கார்த்தி வந்துட்டு டேபிள்ல உட்கார்ந்ததோட ரேவதியும் வந்து கார்த்தி பக்கத்துல உட்கார்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கே வந்ததுல இருந்து ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் இங்க வந்தேன். இங்க பாரு, நான் ஒண்ணு கூட்டிட்டு சுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு வரல, உள்ளாரே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்ட்டுதான் சரி என்னதான் இங்க நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்கேன். அதோட இன்னொன்னு சொல்லவா, இங்க சாப்பாடு வேற இலவசமா குடுக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு சாப்பாடு ஓசில கிடைக்குது, இதுல என்ன இருக்கு? அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு கிண்டலா? ரேவதி சொல்றாங்க, தெரியுதுல, அப்புறம் என்ன, பேசாப்ல பாரு. உடனே கார்த்தி சொல்றாரு, சரி அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்புறமா நிறைய கம்பெனிஸ்ல உள்ளவங்களும் வராங்க, நிறைய கப்பிள்ஸும் வராங்க. அவங்க வந்ததோட அந்த கம்பெனில உள்ளவங்க, இது மாதிரி நாங்க எதுக்காக இந்த கப்பிள்ஸ் எல்லாம் கரெக்டா வர சொன்னோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே குழம்பி போயிருப்பீங்க. ஏன்னா நாங்க கம்பெனி ரிலேட்டடா தான் வந்திருக்கோம், ஆனா திடீர்னு கப்பிள்ஸ் எதுக்கு வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே குழம்பி போயிருப்பீங்க. நீங்க எல்லாருமே உங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. சோ உங்களோட மூமெண்ட்ஸை நாங்களும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ, நீங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோட எல்லாருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்பதான் ஒரு எம்ப்ளாயி நேரா நம்ம கார்த்திய பாத்துறாரு. பார்த்ததோட அவர் நேரா இன்னொரு கம்பெனி முதலாளி கிட்ட, சார் அதுல உட்கார்ந்துருக்காரு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, யார கேக்குறீங்க? அவரு சொல்றாரு, அதோ பாருங்களேன். அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, சார் அது அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் கார்த்திக் சார் தானே? அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா. அவரு பக்கத்துல இருக்கிறது யாரு? ஒருவேளை கப்பிள்ஸா வந்திருப்பாங்களோ? இவருக்கு ரீசெண்டா கூட கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அவரு லவ்வர் கூட வந்திருப்பாரோ? சரி என்னன்னு போய் கேட்போமா? அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, கப்பிள்ஸா என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க, சோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா, இந்த பார்ட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் சார் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி கிட்ட வந்து ஒருத்தர் சாப்பாடு வந்து கொண்டாந்து கொடுக்க வராரு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு லைட்டா நகரும் பொழுது அந்த சாப்பாடு கீழே கொட்டிடுது. அப்ப அந்த இன்னொருத்தர் வந்து திட்டுறாரு, சாப்பாடு கூட உங்களால வாங்கி சாப்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சாரி, நான் தெரியாம தட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ரேவதி திட்டுறாங்க, பாத்தியா, உன்னால எவ்வளவு பெரிய அவமானம், கண்டவங்க எல்லாம் என்ன அவமானப்படுத்தி பேசுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் தெரியாம தான் தள்ளி விட்டுட்டேன்னு சொன்னேன், ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த இடத்துல கலவரம் நடக்கிறத அந்த தொழிலாளிகள், அந்த ஓனர்ஸ் பாக்குறாங்க. அவங்க நேரா அங்க வந்துட்டு யார பார்த்து என்ன பேசுற அப்படின்னு ஸ்டாஃப பார்த்து பேசுறாங்க. அப்ப ரேவதி ஷாக் ஆகி, சார் இவரு சரியான முட்டாள் சார், சாப்பாட கூட ஒழுங்கா வாங்கி சாப்பிட தெரியல, இவருக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் கொஞ்சம் கூட பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட அந்த தொழிலாளி கோவப்பட்டு, மேடம் நீங்க யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? ரேவதி கேக்குறாங்க, யாரை பார்த்து என்ன பேசுறேன்? இவரை தான் சொல்றேன். அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம் இவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா அவங்கள பார்த்ததோட கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப கார்த்தி அவங்கள பார்த்து, சார் விடுங்க சார். அப்ப அவர் சொல்றாரு, சார் உங்களோட லவ்வரா சார் இவங்க, இவங்க என்ன எனக்கு என்னன்னு பேசுறாங்க? இந்த மாதிரி ஆளை எப்படி சார் உங்க ஒய்ஃபை சூஸ் பண்ணீங்க? இங்க பாருங்க சார், இந்த பொண்ணெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏய், யாரை பார்த்து என்ன பேசுற? இவன் என் வீட்டோட சாதாரண டிரைவர், இவனுக்கு போயிட்டு நான் செட் ஆக மாட்டேன்னு சொல்றீங்க? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ரேவதி மேடம் இந்த பிரச்சனை இதோட விடுங்க, வாங்க போகலாம். அப்ப அந்த
தொழிலாளிங்க அந்த முதலாளிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. இவரு பிரபல அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குல்ல, அதோட எம்டி. நீங்க தேவையில்லாம இவரை பத்தி மோசமா பேசுறீங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அவங்க டக்குன்னு போட்டோ எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க, இங்க பாருங்க நாங்களா காமெடி பண்றோம். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம ரேவதி கார்த்தியோட அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, இது கண்டிப்பா வேற யாரோ, கண்டிப்பா இவனா இருக்க சான்ஸே இல்லை. அப்ப அந்த முதலாளிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவரோட கம்பெனி கூட நாங்க எல்லாருமே வந்து பார்ட்னரா இருக்கோம். இவரோட கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் கிடைக்காத அப்படின்னு நாங்க எத்தனை வருஷம் தமம் கொடுந்தோம் தெரியுமா? கொஞ்ச நாளா இவர் கம்பெனி பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக்கல. இவங்களோட அப்பாவும் இவங்களோட அண்ணன்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் அளவுக்கு அவங்க திறமையாவே இல்லை. அதோட இவர் எங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இப்ப அவங்க அப்பா வந்ததோட அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. இவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் ஏங்கிட்டு இருப்போம். ஆனா இவர் இங்க வந்து இருக்காரு. சார், எதுக்கு சார் நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஆளே அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க. என்ன சார் நடக்குது? பார்க்கவே கிராமத்து ஆளு மாதிரி இருக்கீங்க சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட இதை ஏதாவது கேட்டேனா? அதுக்கு அந்த தொழிலாளிங்க சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க? உங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காதா அப்படின்னு நாங்கெல்லாம் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கோம் தெரியுமா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி போதும் கிளம்புங்க. அப்ப ரேவதி அவங்கள டக்குன்னு நிப்பாட்டி, இங்க பாருங்க, இவர் பெரிய எம்டி அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இவர் யாரு? அப்ப அவங்க கேக்குறாங்க, என்ன மேடம், இவர் யாருன்னு தெரியாமையா இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி இந்த ஊர்ல 10-15 ரெசார்ட் இவர் பேர்ல இருக்கு. ஆனா இந்த ரெசார்ட்ல வந்து தங்கியிருக்காருன்னா அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அந்த தொழிலாளிங்க, சார் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க சார், நாங்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த முதலாளிங்க அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, இங்க என்ன நடக்குது? உன்னை பார்த்தா ஏன் அப்படி அவங்க மிரள்றாங்க? என்ன நடக்குது இங்க? நீ யாரு அப்படின்னு ரேவதி பேசுறாங்க. கார்த்தி சொல்றாரு, எதா இருந்தாலும் இங்க சொல்ல முடியாது. கார்த்தி சொல்றாரு, இங்கெல்லாம் இத பத்தி எதுவும் சொல்ல முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, யாரோ வந்து உன்னை பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லி உன்னை ரொம்ப பாராட்டுறாங்க. நீ யாரு? மரியாதையா சொல்லு. என் வீட்டுக்குள்ள ஒரு டிரைவரா தானே வந்த, இன்னும் நீ என்னெல்லாம் ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்போதைக்கு என்னால எந்த விஷயத்தையும் உன்கிட்ட ஷேர் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் கேட்காத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, யாரோ வந்து உன்னை பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்ப பெருமையா கொண்டாடுறாங்க. நீ யாருன்னு சொல்லு, எதுக்காக இப்படி தன்னடக்கத்தோட இருக்க? நீ என்ன கல்யாணம் பண்ணதே என் சொத்துக்காக தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க பேசுறத பார்த்தா இதோ 10-15 ரெசார்ட்னு சொல்றாங்க. அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் எம்டி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கையில கண்டிப்பா நீ சாதாரண ஆள் கிடையாது. நீ யாருன்னு சொல்லு, எதுக்காக ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரேவதி அடுக்கடுக்கா கேள்விகளை கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, என்கிட்ட எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்காத அப்படின்னு சொல்ல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, உன்கிட்ட எப்படி என்னால கேட்காம இருக்க முடியும்? நீ யாரு எவரு அப்படிங்கறத நீ சொல்லிதான் ஆகணும். நீ இப்ப சொல்லலைன்னா இங்க நடந்ததை நான் அம்மாவுக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடுவேன். அப்ப கார்த்தி டக்குன்னு ரேவதியை கெஞ்சுறாரு, இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு போன் பண்ணி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. நான் யாரு அப்படிங்கறத நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா என்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடு. ரேவதி கேக்குறாங்க, நான் என்ன சத்தியம் பண்ணி கொடுக்க முடியும்? நான் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ உண்மையை சொல்லு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி, நான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, என் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பண்றேன். ரேவதி கேக்குறாங்க, எந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக நீ இப்படி பண்ற? கார்த்தி சொல்றாரு, உன் பாட்டி பரமேஸ்வரி ராஜ சேதுபதியோட குடும்பம் எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தைய மனச மாத்தி குடும்பம் ஒண்ணு சேர்ந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, எங்க குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நீ எதுக்கு நினைக்கிற? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க பிளீஸ். ரேவதி சொல்றாங்க, நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ இந்த அளவுக்கு பணக்காரனா இருந்துகிட்டு ஏன் வீட்டுக்குள்ள வந்து எதுக்காக நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஏன் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நீ ஏன் நினைக்கணும் அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அப்பதான் கார்த்தி சொல்றாரு, என் குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேனா? ரேவதி கேக்குறாங்க, என்ன ஏன் குடும்பமா? எந்த குடும்பத்தை ஏன் குடும்பம்னு சொல்ற? என்ன கல்யாணம் பண்ண அப்படிங்கறதுக்காக தான் நீ இப்படி பண்றியா? சரி, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்ய சொல்றதுக்கு?
கார்த்திக் கேக்குறாங்க, இங்க பாரு ரேவதி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இது மாதிரி ராஜராஜா இருக்காருல்ல, அவரு என்னோட சொந்த மாமா. அவரோட தங்கச்சி அபிராமி இருக்காங்களா, அவங்களோட பையன் தான் நானு. கடைக்குட்டி பையன். நான் தான் அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனில எம்டியா இருக்கேன். இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல நான் வரல. நான் தாத்தா கூட ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். நாளடைவுல தாத்தா குடும்பத்துல உள்ள பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் உன் குடும்பத்துக்குள்ள வந்தேன். டிரைவரா வேலை பாக்குறதுக்காக வந்தேன். அங்க வந்து டிரைவரா வேலை பார்த்தேன். சாதாரண ஏழை மாதிரி நடிச்சேன். நீ அடிக்கடி எங்க அம்மாவை பார்த்திருப்பியே. எங்க அம்மா பணக்காரி மாதிரி இல்லாம ஏழையா இருந்திருப்பாங்களே, அவங்க எவ்வளவு பெரிய கோடி சொத்துக்கு அதிபதி தெரியுமா? இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த நாடகத்தோட இருக்காங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்ப என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் உங்களோட பிளானா? என்ன கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சியா? கார்த்தி சொல்றாரு, ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. நீங்களே சொல்லுங்க, நானா உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணனா? இது எல்லாமே உங்களோட அம்மாவோட முடிவுதான். உங்க அம்மா தான் எப்படியாவது எனக்கு என்ன வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. மத்தபடி எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இது எல்லாமே உங்க அம்மா யோசிச்சதுதான். நீங்க தேவையில்லாம ஏன் மேல பழி போடாதீங்க. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டே இருக்கேன். மத்தபடி எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி உங்களை கல்யாணம் பண்ணாதான் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிற எண்ணத்துலயும் நான் வரல. இது எல்லாமே தானா நடந்தது. உங்க அம்மா தான் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்காக நீங்க என்ன தயவு செஞ்சு இப்படி பழி போடாதீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்ப உன்னோட நோக்கம் தான் என்ன? கார்த்தி சொல்றாரு, எப்படியாவது அத்தியோட மனசை மாத்தி இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள ஏழை மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இது ஆரம்பத்திலேயே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன் மேல உள்ள கோவமாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல. அப்ப அந்த மாயா மகேஷ் பத்தின அவங்க 2 பேரும் தப்பானவங்கன்னு சொல்லி எதுக்காக சொன்ன? கார்த்தி சொல்றாரு, அது எல்லாமே சத்தியமான உண்மை. கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்க. இது கேட்டதோட ரேவதியும், சரி நீ இப்படி சொல்றதுனாலயும் என் தாத்தாவோட பேரன் அப்படிங்கறதுனாலயும் நீ கண்டிப்பா தப்பானவன் இல்லை அப்படிங்கிறது என் மனசுல கொஞ்சம் தோணுது. அதனால கண்டிப்பா நான் ஒரு நாள் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரி என்ன நம்பினவனுக்கு போதும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, இந்த ரெசார்ட்டுக்கு வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத என்னால தெரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா இன்னும் என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருப்பீல்ல. இன்னும் யாராருக்கு உண்மை தெரியும்? கார்த்தி சொல்றாரு, மயில் வாகனத்துக்கு தெரியும், அப்புறம் உங்க அப்பாவுக்கும் உண்மை தெரியும். இது கேட்டதோட நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பாவுக்கு இந்த உண்மை தெரியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா உங்க அப்பாவுக்கு இந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.